ஒரு சில டேட்டா மட்டும் அவங்கள்ட்ட இருக்கலாம். அந்த டேட்டா வச்சு விடுதலை இருக்குது. இந்த டேட்டாவை நம்பியா இருக்குது. இந்த டேட்டா வச்சு அவங்க என்ன செய்ய போறாங்க? நான் எல்லாமே நான் தான் பண்ணேன் ஐடிவிங்கிற மாதிரி டேட்டாவை அவர் எடுத்துருக்கலாம். வாய்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸ்ல ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அது முற்றிலும் போய் சுத்தமான போய். எப்படி சுத்தமான போய்? அதில் விளக்கம் கொடுக்கணும். எப்படின்னா, நான் ரொம்ப அவரை பற்றி பேச வேண்டாம் நினைக்கிறேன். எச்சை விட்டு போயிட்டாப்புல. இருந்தாலும் நம்ம வந்து தலைவர் எழுச்சி தமிழருடைய மாணவர்கள், அதுவும் நேரடி மாணவர்கள், அதனால் ரொம்ப இதெல்லாம் பேச வேண்டாம்னு நினச்சிருந்தேன். இருந்தாலும் பதிவு பண்ண வேண்டிய நம்ம கடமை சொல்லிடுறேன். ஐடிவிங் இதில் வந்து விசிகே வந்து வீக்காக இருக்குன்னு ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐடிவிங்னு சொல்ல மாட்டோம், அது வந்து சமூக ஊடகம்னு சொல்லுவோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளுமே ஐடிவிங்கிற பேரை தான் வச்சுருக்காங்க. ஆனால் கரெக்டாக பேர் வச்சிருக்கிறது நம்முடைய மகத்தான மக்கள் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் தான் சமூக ஊடகம்னு வச்சிருக்காரு. 22 வருஷத்துக்கு முன்னாடியே இணையதளம் தொடங்கிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னைக்கு உலகை ஆளும் கூகுளோடைய மெயில் வந்து ஜிமெயில் தொடங்கப்பட்டது 2004. ஜிமெயில் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு இணையதளத்தை தொடங்கின கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. உள்ளபடியே அவர் வந்து இதுல அனுபவங்கள் இருந்தா, இந்த தேர்தல் வியூகத்துல கட்சி கட்டமைப்புல அனுபவங்கள் இருந்தா, ஏன் வந்து 2009 விடுதலை சிறுத்தைகள் வந்து 45 லட்சம் பேரை ஆன்லைன் இல்லாதவையே விண்ணப்பங்களை வச்சே சேர்த்தோன்னே, இன்னைக்கு ஆன்லைன் இருக்கும்போது ஏன் அவரால் 20,000க்கு மேலே ஒன்றும் செய்ய முடியலை? விசிகேவோட கொள்கை எதிரி வந்து பிஜேபி. இப்போ அவங்க வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப வலிமையில் இருக்காங்க. ஒரு விஷயத்தை வந்து பரப்புறதுனால அவங்களுக்கு வந்து நிறையா சோர்சஸ் இருக்குது. பணத்துக்காக வேலை பார்க்குறது வேற, கூலிக்கு வேலை பார்க்குறது வேற, உயிருக்கு உயிராக நிற்கிற தலைவருக்காக, சமூகத்துக்காக, கட்சிக்காக வேலை பார்க்கறது வேற. விடுதலை சிறுத்தைகளில் வந்து இருக்கிறவங்க தலைவரை உயிருக்கு உயிராக நினைக்கிறாங்க, சமூகத்தை நேசிக்கிறாங்க, கட்சியை நேசிக்கிறாங்க. எல்லாம் உயிருக்கு உயிராக. விடுதலை சிறுத்தைகள் ரத்தமும் சதயமாக வளர்ந்த கட்சி. பணம் கொடுத்து பணத்தால் வளர்ந்த கட்சி இல்லை. பணத்தால் அரசியல் செய்யவே முடியாது. அபுங்கிறவர் அவருடைய பின்னணி விசாரிச்சு பார்த்தோம்னா, G2 ஏற்கனவே விகடனில் வேலை பார்த்தவர் யாரு? அபு. அந்த விகடனில் வேலை பார்க்கும்போது G2க்கு இவங்களுக்கும் பணம் பரிமாற்றம்னால விகடனால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வெளியே அனுப்பப்பட்டவர் அபு. அந்த அபுவை தான் இவங்க கூட வச்சிருக்காங்க. அந்த அபு தான் செய்தி கொடுத்ததா நமக்கு தகவல் சொல்றாங்க. இதில் ஆதவர்ஜுனா அவர்களுக்கு தனிப்பட்ட திட்டங்கள் இருந்திருக்கு. கண்டிப்பாக அது தலைவரே சொல்லிட்டார்ல. எப்படி ஒரு வார்த்தையில் சொல்றாரு, போரை சந்திச்சேன், 4 போரை பார்த்துட்டோம். 19 அது வருஷத்தை மட்டும் சொல்லுவார். 14, 16, 19, 21 பாரு. ரைட்டு, போரை பார்த்தீங்க. போரை யாருக்கு ஆதரவாக பார்த்தீங்க? நீங்கள் திமுக தானே இருந்தீங்க, திமுக ஆதரவாக தானே பார்த்தீங்க. அப்போ தெரியலையா மன்னராட்சின்னு? இப்போ இறுதியில் அவருக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? இறுதியாக சொல்றது, அவர் நம்ம கட்சியிலிருந்து விலகிறேன்னு சொல்லிட்டாரு. அண்ணனும் அவருடைய பொதுவாழ்வு சிறக்க வாழ்த்துக்கள்னு தலைவரும் சொல்லியிருக்காங்க. நம்ம கட்சியில் இல்லை, வேற எந்த கட்சிக்கு போனாலும் அந்த கட்சியின் தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் செயல்படணும். ஒரு கட்சியில் ஒரு தலைமை தான் இருக்க முடியும். ஒரு கப்பலுக்கு ஒரு கேப்டன் தான் இருக்க முடியும். துடுப்பு எத்தனை பேர் வேணா போடலாம், ஆனால் கேப்டன் ஒருத்தர் தான் இருக்க முடியும். இப்படி தான் போகணும்னு. தருமபுரி கலவரம் கூட சொல்லக்கூடாது. தருமபுரி தாக்குதல், நத்தம் காலனி வெடிக்கப்பட்டது. அதுல இருந்து ராமதாஸோடைய நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா, சோசியல் இன்ஜினியரிங் பாம்பலான ஒன்று கொண்டு வந்து அவருடைய மகனை முதலமைச்சர் ஆக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக விடுதலை சிறுத்தைகளின் அபாண்டமான குற்றச்சாட்டு, நாடக காதல், நசுக்கும் சட்டம். அவர் வந்து சாதியவாதிகளை அணிதிரட்டினார். தலைவர் ஜனநாயகவாதிகளை அணிதிரட்டினார். அவர் சாதிய ரீதியாக போனார், அண்ணா அரசியல் ரீதியாக போனார் தலைவர். தி ஃபயர் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இருக்கவர் சஜன் பராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு உங்கள் பிறந்த நாள்னு கேள்விப்பட்டு உங்கள் அரசியலை மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கிறோம் சார் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக. மகிழ்ச்சி, மிக்க நன்றி சார். நீங்கள் விசிகேல ஐடிவிங்கில் ஒர்க் பண்ணுறீங்க. ஆமாம் சார். ஐடிவிங் இதில் வந்து விசிகே வந்து வீக்காக இருக்குன்னு ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு. நீங்களே கேள்விப்பட்டிருக்கீங்க. எப்படி நீங்கள் பாருங்கள்? விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐடிவிங்னு சொல்ல மாட்டோம், அதை வந்து சமூக ஊடகம்னு சொல்லுவோம். அதாவது விசிகே சோஷியல் மீடியா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளுமே ஐடிவிங்கிற பேரில் தான் வச்சுருக்காங்க. ஐடிவிங் அப்படிங்கிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு. ஆனால் கரெக்டாக பேர் வச்சுருக்கிறது நம்முடைய மகத்தான மக்கள் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் தான் சமூக ஊடகம்னு வச்சுருக்காரு. அதை வந்து முகநூலோ ட்விட்டரோ அல்லது வந்து இன்ஸ்டாகிராமோ யூடியூபோ வாட்ஸ்அப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சமூக ஊடகம் தான் சொல்லணும், இதை பயன்படுத்துறது. அதில் 19 நம்ம ஐடிவிங் அப்படிங்கிற மற்றவங்க சொல்கிறாங்க, மற்ற கட்சியை சொல்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளை சமூக ஊடகம் அப்படின்னு சொல்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆரம்பித்தது இல்லை. ஊடகத்தை வந்து கட்சிக்குள்ளே ஊடகத்தை ஒரு அணியாக சமூக ஊடகங்கள் வளர்ச்சி பெற்றதுக்கு முன்னாடி தான் மற்ற கட்சிகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் 2002லேயே நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஊடக மையம் அப்படின்னு ஒன்று தொடங்கினாங்க. ஊடக மையம்னு 2002 நமது தமிழ்மண் ஜூலை மாதம். அதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் .net
அப்படிங்கிற வெப்சைட் வந்து அப்போ தொடங்கியிருக்கோம் 2002. எத்தனை வருஷம் ஆச்சு? 22 வருஷம் ஆச்சு. 22 வருஷத்துக்கு முன்னாடியே இணையதளம் தொடங்கிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நீங்கள் நமக்கு வந்து சந்தேகம் வந்துச்சுன்னா நமது தமிழ்மண் 2002 ஜூலை மாதம் அந்த இதழில் அந்த இணையதள தொடக்கம் வந்து போட்டிருப்பாங்க, இணையதள முகவரி போட்டிருப்பாங்க. அதாவது 2006 தான் 2004 தான் ஜிமெயில் தொடங்கப்படுது. இன்னைக்கு உலகை ஆளும் கூகுளோடைய மெயில் வந்து ஜிமெயில் தொடங்கப்பட்டது 2004. ஜிமெயில் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு இணையதளத்தை தொடங்கின கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தலைவர் வந்து மகத்தான தலைவர். எப்போ? 2002 ஜிமெயில் தொடங்குறதுக்கு முன்னாடி, யூடியூப் தொடங்குறதுக்கு முன்னாடி, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அப்போ இருந்தே நாம் வந்து இணையதளத்தை நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். முதலாக தமிழக அரசியலில் இணையதளத்தை பயன்படுத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதுக்குன்னு ஒரு மையம், அதுக்கு பேர் ஊடக மையம், மீடியா சென்டர் அப்படின்னு ஒன்று 2002 22 வருஷத்துக்கு முன்னாடியே தலைவர் தொடங்கினாங்க. அதற்கு பின்னாடி சமூக ஊடகங்கள் வளர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் தான் மற்ற கட்சிகளில் ஐடி விங்னு ரொம்ப லேட்டராக தான் தொடங்கினாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகளில் அதுக்கு முன்னாடியே நம்ம சமூக ஊடக மையத்தை 2016 வரைக்கும் ஊடக மையம்னு இருந்துச்சு. நான் 2009 ஊடக மையத்தின் மாநில துணைச் செயலராக பொறுப்பேற்றேன். 2009 2016 வரைக்கும் நான் மாநில துணைச் செயலராக இருந்தேன். 2016 இப்போ ஊடகங்கள் வந்து சமூக ஊடகங்கள் விரிவடைஞ்ச காரணத்தினால அந்த ஊடக மையத்தையே 3ஆக பிரித்து சமூக ஊடகம், காட்சி ஊடகம், அச்சு ஊடகம், இப்படி 3 ஊடகமாக அதை பிரிச்சிருக்கோம். ஊடக மையத்தையே 3ஆக பிரிச்சிருக்கோம். அதில் சமூக ஊடகத்தின் மாநில செயலர் நான். அதாவது மற்ற கட்சிகளில் ஐடி விங்னு சொல்கிறாங்களே அதோடைய மாநில செயலர், அதோடைய ஹெட் நான். தலைவருடைய முகநூல் உள்ளிட்ட சமூக ஊடக பக்கங்களின் அட்மின், அதை நிர்வகிக்கிறதும் நான் தான். அதை வந்து நிர்வகிச்சிட்ருக்கோம். மற்ற கட்சிகளுக்கும் நமக்கும் உள்ள நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஒரு சமூக ஊடகத்தை எப்படி கையாளணும்னு தெரிஞ்ச ஒரே தலைவர் நம்முடைய மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர்கள் தான். நீங்கள் சொன்ன அதே குற்றச்சாட்டு இப்போ நீங்கள் யாரும் சொன்ன சார், உங்கள் கட்சியில இருந்தா அதை சொல்லியிருக்காங்களே, இது வெளியில இருந்து வந்ததில்ல, உங்க கட்சியில இருந்து ஆதவர்ஜுனா துணை பொதுச்செயலாளர் இருக்கும்போது ஆனா சொல்லியிருக்கும்போது சொன்னாரா, போனதுக்கு அப்புறம் சொன்னாங்களா? இருக்கும்போது சொன்னார் ஐடி விங்க ஸ்ட்ராங் பண்ணணும்னாரு. வீக்கா இருக்குன்னு சொல்ல ஸ்ட்ராங் பண்ணணும்ன்ற மாதிரி சொன்னார். ஓகே, ஸ்ட்ரென்தன் பண்ண எப்பயுமே வந்து கட்சியை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறது நம்ம நோக்கம் தான், நல்ல நோக்கம் தான். அப்போ அவர் வந்து மோசமாக இருக்குன்னு சொல்லலை, அப்படி தானே? ஆமாம், ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்லிக்காரு, இன்னும் பலப்படுத்தணும்னு சொல்லிக்காரு. அது ஒரு நல்ல நோக்கம் தான். எப்பயுமே நம்ம பலப்படுத்தணுங்கிற நோக்கத்தில் தான் போகணும். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் சமூக ஊடகம் என்றைக்குமே வந்து பலவீனமாக இருந்ததில்லை. இன்னொன்று சமூக ஊடகத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது நம்மளுடைய தலைவருக்கு மட்டும்தான், அரசியல் தலைவர்களில் நம்ம தலைவருக்கு மட்டும்தான் தெரியும். அது ஏன் அப்படின்னா மற்ற கட்சிகளில் எல்லாமே இந்தியாவில் நீங்கள் வந்து ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, சின்ன லெட்டர் பேடு கட்சி வரைக்கும் எல்லாமே இன்றைக்கி பணம் கொடுத்து தான் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் பேடு ப்ரொமோஷன் பேர். ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் சமூக ஊடகத்தில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ₹1 செலவு பண்ணி இந்த பேடு ப்ரொமோஷன் நம்ம பண்ணதே கிடையாது. எப்படி 200 ஊப்பின்றாங்களா அதை சொல்கிறீங்க? இல்லை, பேடு ப்ரொமோஷனுங்கிறது ₹200 ஊப்பி அப்படி பேசிக்கிறாங்க. அதை சொல்ல வரல. பேடு ப்ரொமோஷனுங்கிறது இப்போ நீங்கள் கேட்குறது வந்து இது வந்து SSS ஃபார்முலா அப்படிம்பாங்க. இது வந்து ஒரு 3 S வந்து வரும். செல்ஃபு, சேலரிடு, சோஷியல். செல்ஃப் அப்படிங்கிறது நமக்கு நாமே பண்ணிக்கிறது, அதாவது ஃப்ரீலான்சர்ஸ் நமக்கு நாமே பண்ணிக்கிறது. சேலரிடுங்கிறது ஒரு டீம் வச்சு நமக்கு ஒரு 10 பேர் 15 பேர் கொண்ட ஒரு சேலரி டீம் வச்சு ஒர்க் பண்ணுறது. சோஷியலுங்கிறது வைரல் கண்டென்ட், மக்களே எடுத்துகிட்டு போகிறது தான் சோஷியல். இப்போ நம்ம ஒரு சமூக ஊடகத்தின் நோக்கம் என்பது சோஷியலாக எடுத்துகிட்டு போகிறது தான். மக்கள்கிட்ட சமூகமே எடுத்துகிட்டு போகணும் அந்த கருத்தை, அதுதான் நம்ம நோக்கம். ஸோ அந்த சோஷியல் ஸ்ப்ரெட் வைரல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து முதல்ல ஒரு சேலரிட் டீம் இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட் இயர்ஸ் சேலரிடு. அந்த சேலரி டீமை வச்சு கண்டென்ட்டை உருவாக்கி அதை செல்ஃப்ட்ட கொடுப்பாங்க. இப்போ கட்சி தோழர்கள் இருக்காங்கல்ல, ஆமாம், இவங்கெல்லாம் செல்ஃப், இவங்க சேலரிடு இல்லை, இவங்கெல்லாம் ஃப்ரீலான்சர்ஸ், தன்னார்வ தொண்டர்கள், அதான் செல்ஃபுங்கிறது. அவங்க கொண்டு எடுத்து போவாங்க. அவங்கள்ட்ட இருந்து வந்து அது சோஷியலாக மாறும். இதுதான் அந்த SSS ஃபார்முலா அப்படிங்கிறது. இதை தான் பொதுவாக எல்லா கட்சிகளும் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த சேலரிடுன்னு சொன்னோம்ல, சம்பளம்ட்டு, அந்த சேலரி டீம் கூட நம்ம விடுதலை சிறுத்தைகளை வச்சுக்கிறது இல்லை. எல்லாமே நம்முடைய தோழர்கள் தன்னார்வத்தோடு பண்ணுற விஷயங்கள் தான், பண்ணுற வேலைகள் தான். நீங்கள் சொன்னீங்கள்ல அந்த பேடு ப்ரொமோஷன் என்னன்னு கேட்டீங்க. பேடு ப்ரொமோஷன் என்னன்னா இப்போ ஃபேஸ்புக்கு பணம் கட்டுறது, யூடியூபுக்கு பணம் கட்டுறது, ட்விட்டருக்கு பணம் கட்டுறது, இப்படி பணம் செலுத்தி, அதாவது ஒரு போஸ்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா அந்த போஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பணம் கட்டினா அந்த போஸ்ட் ப்ரொமோட் ஆகும். அதில் லைக் ப்ரொமோஷன் இருக்குது, போஸ்ட் ப்ரொமோஷன் இருக்குது,
அதிலே வந்து நிறைய அந்த பேஜை ப்ரொமோட் பண்ணுறது இருக்குது, ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் பண்ணுறதுக்கு, ஒரு வீடியோ பண்ணுறது இருக்குது. இப்படி பணம் கட்டி நாம் வந்து சமூக ஊடகங்களில் முகநூலுக்கு பணம் கட்டி பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறது. இந்த பணம் கட்டி பணம் அது ஆட்டோமேட்டிக்காக போகும். அதில் அவங்களே நமக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுப்பாங்க, கொண்டு போய் சேர்த்து கொடுப்பாங்க, ரீச்சை கொடுப்பாங்க. ஆனால் நாம் இது நாள் வரைக்கும் அந்த பணம் கட்டி அந்த வேலையை நம்ம செஞ்சதில்லை. அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அப்படி பணம் கட்டி பண்ணுற நிலைமையில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை. இன்றைக்கி நாம் எந்த கருத்தை போட்டாலும் உடனடியாக அது வந்து எல்லா பக்கம் போய் சேர்ற மாதிரி வச்சுருக்கோம். இதில் பலரும் சொல்லுவாங்க, இந்த இந்த குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி நாம் எங்கே போனாலும் சரி, நம்ம எங்கே வேணால் போகலாம், திருநெல்வேலிக்கு போங்க, இல்லை மும்பை போங்க, டெல்லி போங்க, எங்கே போனாலும் அவங்க வந்து அண்ணனை சந்திக்கிறவங்க வந்து தலைவரை சந்திக்கிறவங்க சொல்கிறது, சார் உங்கள் ஸ்பீச்சை நான் இதில் கேட்டேன், உங்கள் ஸ்பீச்சை கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரைட்டு. இப்போ நம்ம ஸ்பீச் எதில் போடுறாங்க? தலைவர் ஸ்பீச்சை வந்து எந்த டிவியில் போடுறாங்க? எந்த டிவிலையும் போடுறது. ஆனால் எப்படி எல்லா பக்கம் போய் சேருது? எப்படி போய் சேர்ந்துச்சு? யூடியூப், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா மூலமாக தான் போய்கிட்டு இருக்குது. சொல்கிறவங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து இன்றைக்கி மிக 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 வலிமையான சமூக ஊடகம் விடுதலை சிறுத்தைகளோட தான் தமிழ்நாடு முழுக்க நமக்கு வந்து தோழர்கள் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து சமூக ஊடகத்தில் பணியாற்றுறாங்க. ஒரு செய்தி தலைவர் சொன்னார்னா அடுத்த நிமிடம் பரபரப்பாக. ஏன்னா கூலிக்கு வேலை பார்க்குறவங்களுக்கும் உயிருக்கு உயிராக நினைக்கிற கட்சியை தலைவருக்காக வேலை பார்க்குறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. கூலிக்கு வேலை பார்க்குறவங்க செய்ய மாட்டாங்க, அது முடியாது. இந்த தலைவரை உயிருக்கு உயிராக, கட்சியை உயிருக்கு உயிராக, சமூகத்தை உயிருக்கு உயிராக நினைக்கிற தோழர்கள் கொண்ட கட்சி விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். அதனால தான் இன்றைக்கி நாங்கள் இன்றைக்கி ஒரு செய்தி தலைவர் வந்து பேசினார்னா அடுத்த நிமிடம் தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி எங்கும் கிராமங்கள் தோறும் கொண்டு போய் சேர்த்துருவோம். சரி, இப்போ நீங்கள் இதை சொன்னதுக்கு வந்து எனக்கு சில வேறுபாடுகள் இருக்குது. எப்படின்னா, இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு சமத்துவமான கட்சி, இது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் அவரோட பேச்சுக்களை வந்து கேட்காதவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இது ஒரு தலித்து சார்ந்த கட்சி அப்படின்னு அந்த குற்றச்சாட்டு இல்லை விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அவங்க வந்து தலைவரோட பேச்சை வந்து கேட்காதனால தானே இருக்கும். இதான் இதுலேயும் நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று தலைவருடைய பேச்சை கேட்கல, இல்லை கேட்டும் அவங்களுக்கு உள்ளே இருக்கிற ஒரு சாதி வெறி. இந்த ரெண்டு விஷயம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பெரும்பாலும் வந்து அண்ணனுடைய ஸ்பீச் வந்து போய் சேர்ந்துடும். இன்றைக்கி பெரும்பாலும் வந்து நம்ம அண்ணனுடைய கருத்துக்கள் வந்து போய் சேர்ந்துருது. அதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா கிரியேட் ஆகிருக்கு. ஒரு செய்தி சொன்னால் போய் சேர்கிற அளவுக்கு இன்றைக்கி எல்லோருமே கேட்குறாங்க, எல்லோருமே பார்க்குறாங்க. இன்றைக்கி நிலை மாறி இருக்குது. இன்றைக்கி தலித்தல்லாத மக்கள் கூட அனைவரும் இன்றைக்கி தலைவரை விரும்புகிற நிலை இருக்குது. அப்படி அதனால தான் 2021 தேர்தலில் 6 தொகுதி வாங்கினோம், அதில் 4 வெற்றி பெற்றோம். 2 பொது தொகுதி வாங்கினோம், 2லையுமே வெற்றி. 2 பொது தொகுதி வெற்றி. திருப்பூர் தொகுதியை வந்து SS பாலாஜி நிற்கிறாரு. வன்னியர் சங்கம் உருவான இடம் வந்து திருப்பூர் தொகுதி, திருக்கழுக்குன்றம். அந்த அக்னி செட்டி போடுறாங்களே, அது உருவான இடம். அந்த அளவுக்கு ஒரு சாதிய இறுக்கம் நிறைந்த பகுதி அது. அந்த இடத்துல நேரடியாக பாட்டாளி மக்கள் கட்சியும் நிற்குது, விடுதலை சிறுத்தைகள் நிற்கிறோம், நேரடியாக களம் காண்றோம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் காலங்காலமாக வச்சுருக்காங்க, பல ஆண்டுகளாக அவங்களுக்கு அந்த சின்னம். விடுதலை சிறுத்தைகளுக்கு வெறும் 12 நாட்கள் தான் பானை சின்னம். 12 நாட்களில் புதுசாக ஒரு புது தொகுதியில் கொண்டு போய் பானை சின்னத்தை அறிமுகப்படுத்தி தலித்தல்லாத மக்கள் அனைவரும் வாக்களித்ததுனால தான் அங்கே வெற்றி பெற்றோம். மாம்பழமா பானையான் இருக்கு. பாமகவா விடுதலை சிறுத்தைகளா? பொது தொகுதி வன்னியர் மக்களே தேர்ந்தெடுத்தது விடுதலை சிறுத்தைகள் தான், பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை. அதனால் இந்த தலித்தல்லாத மக்கள் இன்னைக்கு அவ்வளோ விழிப்புணர்வு இருக்காங்க. நாகையில் ஆலூர் ஷானவாஸ் வெற்றி பெற்றார். இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு தலித்தல்லாத மக்கள் முன்னாடி மாதிரிலாம் இல்லை. அவங்களுக்கு சமூக ஊடகங்கள் வளர்ந்த பின்னாடி அவங்க அதன் முன்னாடி தலைவருடைய பேச்சை கேட்டு கருத்துக்களை கேட்டு தலைவர் அப்படி புரிஞ்சுக்கிட்டு, அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து அரசியல் மைய நீரோட்டத்தில் இருக்கோம். சரி, இப்போ நீங்கள் வந்து இத்தனை காலமாக நீங்கள் வந்து ஐடி விங்கில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சமூக ஊடகத்தில். இதில் நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சார் விசிகே இந்த பார்ட்டி வச்சு? சமூக ஊடகத்தில் நான் 2009 நான் வந்து மாநில துணைச் செயலராக பொறுப்பேற்றேன். அப்போ நான் பொறுப்பேற்கும் போது ஊடக மையம், சமூக ஊடகம்னு ஒன்று உருவாக்கலை. ஊடக மையம்னு அப்போ இருந்துச்சு, அப்போயே இருந்துச்சு. அப்போ மீடியா சென்டர்னு இருந்தது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் 2009. அதில் மாநில துணைச் செயலராக இருந்தோம். அதுக்கு பின்னாடி தான் வந்து 2009க்கு அப்புறம் தான் இங்கே வந்து அப்போ ஃபேஸ்புக்னு ஒன்று இருந்துச்சு, அப்போ ஆர்குட்னு ஒன்று இருந்துச்சு. ஃபேஸ்புக் கூட ரொம்ப குறைவாக பயன்படுத்துறது. ஃப்ரெண்ட்ஸ்டர்னு ஒன்று இருந்துச்சு, ஃபேஸ்புக் இருந்துச்சு, ஆர்குட் இருந்துச்சு. முக்கியமான இணையதளம் வந்து 2009 நம்ம பொறுப்பேற்கும் போது ஆர்குட். அந்த ஆர்குட்லேயே வந்து களமாடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான்.
ரொம்ப வலிமையாக வந்து அரசியல் கருத்துக்களை கொண்டு போனது ஆர்கூட்டில் விசிகே தான் கொண்டு போனோம். அதுக்கப்புறம் 2009 வந்து மாநில துணை செயலாளராக பொறுப்பேற்றேன். அப்புறம் 2016 நாம் மாநில செயலாளராக, அதாவது சமூக ஊடகம் மற்ற கட்சியில் ஐடிவிங்கன்னு சொல்கிறாங்களே அதோடைய ஒரு ஹெட்டாக மாநில செயலாளராக வந்து பொறுப்பேற்றோம். இப்போ வரை தொடர்ந்து அந்த பொறுப்பில் இருக்கோம். தலைவருடைய முதல்ல தொடக்கத்திலேருந்து தலைவருடைய அட்மினாக இருக்கிறேன். தலைவருடைய சமூக ஊடக பக்கங்களை வந்து நாம் அதை மேனேஜ் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ நீ மேனேஜ் பண்ணுறதுனால கேட்குறேன், சில வருடங்களுக்கு முன்பு வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து மனுஸ்மிருதியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சில கிளிப்ஸை மட்டும் கட் பண்ணி ஆமாம் அது வந்து வைரல் ஆனதுலாம் தொடர்ந்து இது சமூக அது மட்டும் இல்லை, மனுஸ்மிருதி மட்டும் இல்லை, பல பிரச்சனைகள் தொடர்ந்து சொல்லலாம். எப்பயுமே வந்து ஒரு குறிப்பிட்ட வீடியோ மட்டும் எடுத்துப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அதை வேறு மாதிரி கூட மாற்றிடுறாங்க. அதில் உண்மை இல்லாத அளவுக்கு முன்னாடி எடுத்துருவாங்க, பின்னாடி எடுத்துருவாங்க. ஒரு கண்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்பீச்சில் ஒரு கண்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். எந்த கண்டெக்ஸ்ட்டில் எந்த பேசுகிறோம் அப்படிங்கிறது இவங்க எடிட் பண்ணுறது அந்த கண்டெக்ஸ்ட்டை காலி பண்ணிடுவாங்க. எதுக்காக அந்த கருத்து சொல்ல வராருன்னு தெரியாமல் அதோட பொருளே மாறி போயிடும். இப்படி தான் தொடர்ந்து அவங்க வந்து செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, விழிப்புணர்வோடு இருக்காங்க. 2012 இதை வந்து குறிப்பாக செய்கிறது வந்து ஒன்று சாதியவாத சக்திகளும் மதவாத சக்திகளும் தான். மதவாத சக்திகள் எதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம், சாதியவாத சக்திகள் எதுன்னு தெரியும். ஆமாம், பாரதிய ஜனதா, பாமக, இது ரெண்டும் தான். 2012 நவம்பர் 7 தருமபுரி கலவரம். அதில் இருந்து தருமபுரி கலவரம் கூட சொல்லக்கூடாது, தருமபுரி தாக்குதல், நத்தம் காலனி எரிக்கப்பட்டது. அதில் இருந்து ராமதாஸோடைய நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா சோசியல் இன்ஜினியரிங் ஃபார்ம்லான்னு ஒன்று கொண்டு வந்து அவருடைய மகனை முதலமைச்சர் ஆக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தலித் அல்லாதோர் இயக்கம் தொடங்கினார். தலித்துகளை மட்டும் தவிர்த்துட்டு தலித் அல்லாதோர் இயக்கம் தொடங்கி விடுதலை சிறுத்தைகள் அபாண்டமான குற்றச்சாட்டு, நாடக காதல், நசுக்கும் சட்டம் அப்படின்னு பேசினார். ஆனால் 12 வருஷம் அவர் வந்து சாதியவாதிகளை அணி திரட்டினார். தலைவர் ஜனநாயகவாதிகளை அணி திரட்டினார். அவர் சாதிய ரீதியாக போனார், அண்ணா அரசியல் ரீதியாக போனார். தலைவர் அரசியல் கட்சிகளை ஒன்றா திரட்டினார். தொடர்ந்து அதற்கு எதிரான போராட்டங்கள் நடத்தணும். 12 வருஷம் ஆச்சு. இப்போ 2012 இப்போ என்ன ஆச்சு? பாட்டாளி மக்களுக்கு கட்சி இன்றைக்கி அங்கீகாரமே கிடையாது. அரசியல் காலத்தில் அவங்க இருக்காங்களா இல்லையாங்கிறதே தெரியாது. அதனால் மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, சமூக ஊடகத்தை கவனிக்கிறாங்க, தன்னுடைய பேச்சை கவனிக்கிறாங்க. அதனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சமூக விரோதிகள்லாம் இந்த மாதிரி வீடியோ வந்து கிளிப் எடுத்து கட் பண்ணுற டைம்லாம் உங்களுக்கு வந்து இது முழுசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கும் பெரிய விழிப்புணர்வுக்கு நிறையா நேரம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஒரு வீடியோ அவங்க கிளிப் பண்ணி போடும்போது நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ எடுத்து பரப்புறது, இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ நெருக்கடி இருந்திருக்கும் இந்த நேரத்தில்? ஆமாம், இது வந்து பொய் எப்போயுமே ரொம்ப வேகமாக பரவும். உண்மை அதே மாதிரி பொய் வந்து உண்மைன்னு ஆகி பரவிடுச்சுன்னா அதுவும் நமக்கு வந்து நெருக்கடியில். சமூக ஊடக களங்கிறது ஒரு கருத்துருவாக்கத்துக்கான இடம் தான். ஒரு கருத்துருவாக்கம் பண்ணுறது அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம், ஒரு கருத்துருவாக்கம் தான். அவங்க வந்து ஒரு பொய்யான ஒரு கருத்துருவாக்கத்தை பொய் சொல்லி ஒரு நெகட்டிவான ஒரு கருத்துருவாக்க முயற்சி பண்ணிருக்காங்க. எங்களோட வேலை என்னென்னா உண்மை என்னன்னு எடுத்து சொல்கிறது தான். இல்லை அண்ணனுடைய ஸ்பீச்சை முழுசாக கேளுங்க அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான். அதனால் தொடர்ந்து நாங்களும் அவங்க என்னென்ன பொய் சொல்கிறாங்களோ அது பொய்ன்னு நிரூபித்து உண்மையை நிறுவுகிற இடத்துல நம்ம இருக்க. தொடர்ந்து அந்த பணிகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை எப்படி செய்யணும், எப்படி கொண்டு போகணும்னு தெரியும். அப்படி தொடர்ந்து கொண்டு போகிறனால தான் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. இன்றைக்கி மக்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்கல்ல. அதாவது சமூக ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பயுமே இப்போ இந்த 2021 தேர்தல் பார்த்துக்குங்க, இல்லை 2019 தேர்தல் பார்த்துக்குங்க. 19 தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் வெற்றி, 21 விடுதலை சிறுத்தைகள் வெற்றி, உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி. இதில் இந்த எல்லா தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக ஊடகத்தை கவனிச்சிங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிரான கருத்து, அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு எதிரான கருத்து அதிகமாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும், ஃபேஸ்புக்கை பார்க்கும்போது, ட்விட்டரை பார்க்கும்போது. ஆனால் வாக்கு யாருக்கு வந்துச்சு? யார் வெற்றி பெற்றா? விடுதலை சிறுத்தைகள் தான் வெற்றி பெற்றோம். என்னன்னா உங்களுக்கு நெகட்டிவாக பேசுகிறது தான் பெருசாக தெரியும். 4 பேர் தான் நெகட்டிவாக பேசுவாங்க. இன்னொன்று அந்த எதிர்மறை சிந்தனை உள்ளவங்க தான் சமூக ஊடகங்களில் கருத்து சொல்கிறது. நேர்மறை சிந்தனை உள்ளவன் கருத்தை சொல்ல மாட்டான். அவங்க எங்கே சொல்லுவாங்கன்னா ஓட்டு போடும்போது சொல்லிடுவாங்க. அதனால் இந்த எதிர்மறை கருத்துக்கள் சொல்கிறது ஒரு 4-5 பேர் சொன்னாங்கன்னா நேர்மறையாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறவங்க ஒரு 1000 பேர் இருப்பாங்க. அவங்க பேச மாட்டாங்க, அமைதியாக தான் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு சோசியல் மீடியாவை நார்மலாக பார்க்கும்போது ஏதோ இவங்க எதிர்கருத்தில் இருக்க மாதிரி ஒரு பிம்பம் தெரியும். ஆனால் அது உண்மை இல்லை. விசிகேயோட முன்னாள் துணை பொதுச் செயலர் ஆதவர்ஜன் அவர்கள் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸில் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஆமாம், அதில் வந்து QR கோட் நாங்கள் தான் வந்து அது முற்றிலும் போய் சுத்தமான போய்
எப்படி சுத்தமான பொய். அதில் விளக்கம் கொடுக்கணும் எப்படின்னா, அதனால் நானும் அந்த வீடியோ பார்த்தேன். நான் வீடியோ பார்த்தேன், என்னுடைய சமூக ஊடக பக்கங்கள் நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். நான் கொஞ்சம் பணிகள் இருந்தாலும் அதை செய்யலை. அதில் ஒன்று சொல்கிறாங்க, அதில் கட்சியோட மறுசீரமைப்புக்கு டேஷ்போர்டுங்கிற சாஃப்ட்வேரை வந்து உருவாக்கினார்னு சொல்கிறாங்க. அது வந்து நான் இருக்கிறேன், நான் உயிரோட தான் இருக்கிறேன். அதை உருவாக்குனது நான் தான். அவருக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. இதை நாங்கள் உருவாக்குனது 2019. 2020 மார்ச்சில் கொரோனா தொடங்குது. நாங்கள் இதை உருவாக்குனது 2019. கொரோனாக்கெலாம் முன்னாடியே உருவாக்கிட்டோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமூக ஊடகத்தின் சார்பாக நானும் அவருடைய மாநில துணைச் செயலாளர் கணேசன் இருக்கார், அவரும் சேர்ந்து தான் அதை ஒர்க் பண்ணோம். அதை வந்து PHP லாராவெல் ஃப்ரேம் ஒர்க்குன்னு பேர், அந்த கோடிங் பேர். இதில் ஏதாவது ஒன்று அவர்கிட்ட கேளுங்க. இதில் ஏதாவது நான் சொல்கிறதுக்கு ஏதாவது ஒன்று அவர் பதில் சொல்லட்டும், எதில் பண்ணணுன்ட்டு. அதை பற்றி ஆவனா கூட அவங்களுக்கு வந்து என்னன்னே தெரியாது. முழுக்க முழுக்க அது வந்து ஒரு சாஃப்ட்வேர். இன்னொன்று சொல்ல போனால் அதுக்கு டேஷ்போர்டுன்னு பேரே வைக்கல. அது வந்து ஒரு அது ERPன்னு சொல்லுவோம். என்ன சார்? ERP என்டர்பிரனர் ரிசோர்ஸ் பிளானருங்கிறது. அந்த மாதிரி கான்செப்டில் உள்ள ஒரு சாஃப்ட்வேர் அது. அதை நாம் வந்து கட்சிக்கு வந்து வடிவமைச்சோம். அது ஒரு கட்சியோட நிர்வாகத்துக்கு. அதில் ஒரே ஒரு மாடியூல் தான் அந்த பொறுப்புகள் மறுசீரமைப்புக்கான மாடியூல். இது 2019 இது அதில் பல விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி ரொம்ப டீப்பாக அந்த மென்பொருள் பற்றி உள்ளே போக வேண்டாம். அது நம்ம கட்சி நிர்வாகத்துக்கு உள்ளே உள்ளது. அதை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், எது செஞ்சுருக்கோம்னு அது நமக்கு மட்டுமே போதுமானது. இவர் கட்சியில் சேர்ந்ததே 2024 ஜனவரி 26. இன்னும் சொல்ல போனால் கட்சியில் சேர்ந்தது கட்சிக்கு கூட நம்ம முடியலை. 26 வெல்லும் ஜனநாயக மாநாடு, அதில் தான் சேர்றதா அறிவிச்சார். அதுலேருந்து ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பிப்ரவரியில் நாம் ஒரு உயர்நிலை குழு நடக்குது. அந்த உயர்நிலை குழுவில் பேசி தான் அவருக்கு துணை பொதுச்செயலாளர் பொறுப்பே வைக்காங்க. அவர் கட்சியில் சேர்ந்தது இப்போ தான். அது சரி, VOCங்கிற அமைப்பு விடுதலை சிறுத்தைகளுக்கு பணியாற்ற தொடங்கியது அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. அது நம்ம சொல்லலை, அவர் சொல்லிக்கிறாரு. அது தலைவர் அதுக்கு எதுவும் எதிர்ப்பு எதுவும் பேசவே இல்லை, சொல்லவே இல்லையே. எதுக்கு அவர் வந்து இவ்வளோ கிளைம் பண்ணுறாரு? அதுக்கு வந்து அவர் இல்லை, என் கட்சியில் இருக்கவங்க இவங்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தலைவர் வந்து இப்படி பதில் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து இவருக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தால் வந்து கட்சி நடத்த முடியுமா என்ன? இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சி, இன்றைக்கி தேசிய அளவில் ஒரு தலைவர். விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கி வந்து ஒரு லெட்டர் பேட் கட்சி இல்லை, ஒரு சாதியவாத கட்சி இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 4 கட்சி தான் அங்கீகாரம் பெற்ற கட்சி மாநில கட்சிகளில். உங்களுக்கு பாஜக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாம் தேசிய கட்சி. விடுதலை சிறுத்தைகள், திமுக, அதிமுக, நாம் தமிழர் 4 மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றுள்ள மாநில கட்சிகள். அப்படிப்பட்ட ஒரு கட்சியை நடத்தும் போது நமக்கான பணிகள் என்ன, தலைவருக்கு எவ்வளோ பணிகள் இருக்கும், இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. இது மாதிரி 1000 பேர் கிளைம் பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இதுக்கு நாங்கள் தான் பேசணும். சரி, அப்போ அதே மாதிரி அதனால் அதை முடிச்சுக்கிறேன். அதனால் இந்த டேஷ்போர்டுங்கிற சாஃப்ட்வேரே வந்து அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது பேரே டேஷ்போர்டுன்னு வைக்கல. அது நாங்கள் பண்ண ஒரு லாராவெல் ஃப்ரேம் ஒர்க்குங்க PHPயில் பண்ண ஒரு சாஃப்ட்வேருக்கு ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்டு ஒன்று கொடுத்துருந்தோம். மொத்த விஷயங்களையும் ஒரே டேஷ்போர்டில் பார்க்குறது, டேட்டாவை பார்க்குறது. அதுக்கு டேஷ்போர்டுன்னு போட்டிருந்தோம். இவங்க அது டேஷ்போர்ட்னே சாஃப்ட்வேர்னே சொல்லிட்டு இருக்காங்க. அதை இல்லை சார், இன்னொன்று என்ன வந்து பேசுனா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நமக்கு நெருக்கமான தோழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து சில டேட்டா வந்து எடுத்துட்டாரு, அதை எடுத்து தான் அவர் கிளைம் பண்ணிக்கிறார். வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் மூலமாக தான் அவ்வளோ நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை உண்மையா? கரெக்டாக கேளுங்க. டேட்டாவை எடுத்துட்டாருன்னு சொல்கிறாங்களா, டேட்டா உருவாக்குறாருன்னு சொல்கிறாங்களா? டேட்டா எடுத்துட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. நெருக்கமான தோழர்கள் இப்படி சொல்கிறாங்க, டேட்டாவை எடுத்துட்டாருன்னு. டேட்டா ஒரு சில டேட்டா நம்ம சேர்ந்து நம்ம அதாவது நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அவர் கூட இருக்கிறாரு. அவருடைய அலுவலகத்தில் வச்சு தான் நம்ம, அதாவது இந்த மறுசீரமைப்பு பணிகள்னு வச்சுக்கங்களேன். கட்சிக்கு வந்து இப்போ பொறுப்பு போடுறோன்னு வைங்களேன், இந்த ஃபார்ம்லாம் வாங்கணும்னு வைங்க, பொறுப்புக்கான ஃபார்ம் வாங்கணும்னு வைங்களேன், ஆன்லைனில் வாங்கணும்னு வைங்களேன். இது வந்து நம்ம கட்சி அலுவலகத்தில் நம்ம தலைவர் வந்து பொறுப்பு நியமிக்கிற பணிகளை பார்த்தா மணிக்கணக்காகும். 38 மாவட்டத்தில் 234 தொகுதி. இதில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஃபார்ம்ஸ் வந்து நமக்கு இருக்குது. இதெல்லாம் உட்காந்து தலைவர் இங்கே உட்காந்து பார்க்கணுன்னா, இங்கே இப்போ பார்வையாளர்கள் வருவாங்க, கட்சி தோழர்கள் வருவாங்க, அது டிஸ்டர்பன்ஸ் ஆகுங்கிறதுனால நமக்கு ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு, ஒரு அலுவலகம் தேவைப்பட்டுச்சு, யாருக்கும் தெரியாத ஒரு அலுவலகம். அதனால் அவர் நுங்கம் பக்கத்தில் ஒரு அலுவலகம் வச்சுருக்காங்க, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ். அந்த அலுவலகத்தை நம்ம வந்து பயன்படுத்திட்டோமே தவிர, அங்கேருந்து பொறுப்புக்கான ஃபார்மை பார்க்கறது வைக்கிறது எல்லாமே நம்முடைய கட்சியுடைய முன்னணி பொறுப்பாளர்கள், தலைவர், இவங்க தான் அந்த பணிகள், அந்த இடத்த மட்டும், அந்த டேபிள் சேர், அந்த ரூமு நமக்கு. ஏன்னா இங்கே
இருந்தால் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நம்மளுடைய அலுவலகத்தில் இருந்தோம்னா. ஏன்னா எப்போயுமே கட்சி தோழர்கள் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க, இந்த வேலையை பார்க்க முடியாதனால மறுசீரமைப்பு பணிகளை பார்க்குறதுக்கு அங்கே உட்காந்து பார்த்தாங்க. அப்போ ஒரு சில டேட்டா மட்டும் அவங்கள்ட்ட இருக்கலாம். ஏன்னா அவங்க அலுவலகத்தில் வச்சு நம்ம பார்த்ததுனால அவங்கள்ட்ட இருக்கலாம். ஆனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை. என்ன கட்சி தோழர்களுடைய விண்ணப்பங்கள் தானே இருக்கும், பொறுப்புக்கு விண்ணப்பிச்சது இருக்கும். இதை வச்சு அவங்க என்ன செய்ய போகிறாங்க? விடுதலை சிறுத்தைகள் அவ்வளோ பலவீனமான கட்சியா, தலைவர் அவ்வளோ பலவீனமான தலைவரா? அந்த டேட்டா வச்சு விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, இந்த டேட்டாவை நம்பியா இருக்குது. இந்த டேட்டா வச்சு அவங்க என்ன செய்ய போகிறாங்க? அவங்க நேரடியாக வீடு விட இந்த டேட்டா வச்சு தான் அவர் கிளைம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எல்லாமே நான் தான் பண்ணேன் ஐடிவிங்கிற மாதிரி. அப்படி தான் ஒரு வாய்ஸ் ஆஃப் கமெண்ட்ல அந்த வீடியோவை அப்படி தான் பதிஞ்சிருக்காரு. டேட்டாவை அவர் எடுத்துருக்கலாம். டேட்டாவை விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே உருவாக்கின டேட்டா. இப்போ டேஷ்போர்ட்னு சொல்கிறாரு, அதில் 4192 ஃபார்ம் இருக்குது. அதில் 2020 வாங்கினோம் அப்ளிகேஷன்ஸ், அதை நம்ம வாங்கினோம். அதுக்கப்புறம் உள்ள இந்த பிஎல்ஏன்னு போட்டோம். இப்போ போன வருஷம் பூத் லெவல் ஏஜென்ட், வாக்குச்சாவடி முகர்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து 17 தொகுதிகளுக்கு போட்டோம். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 1000 பேர், 16,000 பேர் போட்டோம். இதெல்லாம் அவங்க செஞ்சதா? அவங்களுக்காக வந்து சேர்ந்தாங்களா? இதில் இது எல்லாமே இந்த விடுதலை சிறுத்தைகள் 2009 உறுப்பினர் சேர்க்கை நடத்தணும். இப்போ ரொம்ப அவரை பற்றி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன், கட்சியை விட்டு போயிட்டாப்புல. இருந்தாலும் நம்ம வந்து தலைவர் எழுச்சி தமிழருடைய மாணவர்கள், அதுவும் நேரடி மாணவர்கள், அதனால் ரொம்ப இதெல்லாம் பேச வேண்டாம்னு நினச்சிருந்தேன். இருந்தாலும் பதிவு பண்ண வேண்டிய நம்ம கடமை சொல்லிடுறேன். 2009 விடுதலை சிறுத்தைகள் உறுப்பினர் சேர்க்கை நடத்தணும். 45 லட்சம் பேர் வந்து அப்போ சேர்ந்தாங்க. அப்போ வந்து ஆன்லைன் கிடையாது ஒவ்வொரு கிராமத்துக்கும். ஆமாம், சமூக ஊடகங்கள் அப்போ வளர்ச்சி பெறாத நிலை. வாட்ஸ்அப் கிடையாது. எல்லார் கையிலையும் வந்து எப்போ ஆண்ட்ராய்டு வந்துச்சோ அப்போ தான் எல்லார் கையிலையுமே இன்டர்நெட்டு போகுது. ஆண்ட்ராய்டு மூலியமாக தான் இணையதளம் வருது. இணையம் ஒவ்வொருத்தருடைய கைக்கு போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தா கம்ப்யூட்டர் தான், டெஸ்க்டாப் தான், பயன்படுத்த முடியாது. அதனால் ஆன்லைன் கான்செப்டே நாங்கள் 2009 உறுப்பினர் சேர்க்கையில் கொண்டு போகல. எல்லாமே நேரடியாக ஒவ்வொரு விண்ணப்பங்களை கொடுத்து கிராமமாக முகாமாக போய் விடுதலை சிறுத்தைகள் சேர்த்த உறுப்பினர் எண்ணிக்கை 45 லட்சம். அதில் 16